இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நல்லவர். தேவ சமூகத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் நமக்கோடு பேச விரும்புகிற காரியத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் நமக்கு மிகவும் பரிச்சயமான, மிகவும் அனுபவம் வாய்ந்த, நாம் அனுதினமும் நம்ம சொல்லுகிற அல்லது நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை. 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் தேற்றுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நம்மளை தேற்ற, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை கட்டி அணைத்து, உனக்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ வேதனை அடைய தேவையில்லை, உன்னை இந்த நிலையிலே இருந்து தேவன் சீக்கிரமாய் உன்னை விடுவிப்பார், இந்த சூழலிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், இந்த நிலைமையிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லுவதற்கு கூட எந்த அனுகூலமான மனிதர்களும் சூழலும் ஒரு இல்லாத நிலைமையிலே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும், குடும்பங்களும், தனிப்பட்ட ஜீவியமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் பல்வேறு சூழலிலே, பல்வேறு காரியங்களிலே மன உளைச்சல் ஆக்கப்பட்டு பைத்தியம் போல திரிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக ஒரு இடத்துக்கு போனோம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்கிறதை அவர்களால் உணர முடியவில்லை. அவர்கள் மறந்து போகிறார்கள், மறக்கடிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே சரியான நினைவுகள், சரியான தோற்றங்கள் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் ஆறுதல் படுத்த அல்லது தேற்றுவதற்கு இந்த உலகத்திலே மனிதன் இல்லை. அருமையானவர்களே, உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அவர் பிரகடனப்படுத்துகிற காரியம், நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன். பல சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம். எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே, ஒவ்வொரு விதமான வேறு விதமான ரூபங்களிலே, வேறு விதமான சூழ்நிலைகளிலே, வேறு விதமான அந்த வலி நிறைந்த அனுபவங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழலிலே தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், நான் உங்களை தேற்றுவேன். நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிற தேவன். அது எப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஒரு தாய் ஒரு தன் பிள்ளையை எப்படி தேற்றுவாளோ, எப்படி ஆதரவு கொடுப்பாளோ, எப்படி தைரியப்படுத்துவாளோ, அதே போல நான் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய அழுகுரலை அது சரியாய் புரிந்து கொண்ட ஒரே ஒரு நபர் தாயை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தாய்க்கு மட்டும் தெரியும் எதற்காக பிள்ளை அழுவுதுன்னு. நாம நினைக்கலாம், குழந்தை அழுகிறதுனுடைய காரணம் பசியினால் அழுவுது அல்லது வயிற்று வலியினால் அழுவுது அப்படின்னு நாம பல்வேறு காரணங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரிந்த ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை என்னவென்றால், அந்த தாய் எதற்காக இந்த குழந்தை அழுகிறது? பசிக்காக அழுகிறதா, அல்லது வயிறு சரியில்லாமல் அழுகிறதா, அல்லது தன்னுடைய உபாதைகளினாலே அழுகிறதா, அல்லது அதனுடைய சரீரத்தில் ஏதாவது மாற்றங்கள், வளர்ச்சிதை மாற்றங்கள் நடைபெறுகிறதுனாலே அழுகிறதா,
அல்லது அசௌகரியத்தினாலே அழுகிறதா என்பதை அந்த தாய் மாத்திரமே உணர முடியும். அன்பானவர்களே, ஒரு எறும்பு கடித்தால் கூட அந்த கண்ணீருக்குடைய அளவை அந்த தாய் நன்றாக தெளிவாக துல்லியமாக அறிந்திருக்கிறாள். அவளால் மட்டும்தான் அறிய முடியும். தகப்பனு என்ன ஏதுன்னு தூக்கி பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த தாய் அவளுக்கு என்ன தேவை, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, எதனால் கண்ணீர் வருகிறது, எதனால் இப்படி கதறுகிறது, எதனால் இப்படி தொந்தரவு பண்ணுகிறது, எதனால் தூக்கமின்மையினாலே அது தவித்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த தாய் உணர்ந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிப்ரவரி மாதத்தில் என் தேவன் என்னை தேற்றுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது தேவன் நம்மை தேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆகார் என்பவளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய குழந்தையோடு கூட அவள் வெளியிலே புறப்பட்டு போகிறாள், துரத்தப்பட்டு போகிறாள். தன்னுடைய குழந்தையையும் தன் இஸ்மவேலையும் கூட்டிக் கொண்டு அவள் வனாந்தர திசையை நோக்கி அவள் அழுது கொண்டே கண்ணீரோடு புறப்பட்டு போகிறாள். அவளை தேற்றுவார் இல்லை, விசாரிப்பார் இல்லை, அவளுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. தன்னுடைய குழந்தையினுடைய பசிக்கு அவர்களுக்கு பசியை போக்குவதற்கு ஒருவரும் இல்லை. வனாந்தர திசை, கடுமையான வெயில், தண்ணீர் தாகம், இருந்த துருத்தியிலே கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது. என்ன செய்வதென்று அறியவில்லை. பிள்ளை துடிக்கிறதை பார்க்க முடியவில்லை. பிள்ளையினுடைய அழுகையின் குரலை கேட்க முடியவில்லை. அவன் கதறி கொண்டிருக்கிறான். அப்படியாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு தூரம் குழந்தையை ஒரு இடத்திலே வைத்து விட்டு ஒரு தூரமாய் போய் நின்று அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஐயோ, குழந்தையினுடைய மரணத்தை என்னால் பார்க்க முடியாது, குழந்தையினுடைய வேதனையை துடித்து சாகிறதை என்னால் பார்க்க முடியாது. இந்த குழந்தையினுடைய தண்ணீர் தாகத்தினாலே அது நாக்கு வறண்டு போய் அவருடைய உணவு குழாய், அந்த உள்ள சுவாச பைகள் எல்லாம் அது அப்படியே விடாய்த்து விரைத்து போய் ஒன்றுமில்லாமல் மூச்சு நின்று போகிறதை என்னால் காண முடியாது என்று அவள் ஒரு ஓரமாய் ஒதுங்கி நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஆகாரே, ஆகாரே, நீ ஏன் அழுகிறாய்? உன்னுடைய பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிப்ரவரி மாதத்தில், ஒருவேளை ஜனவரி மாதங்களிலே, கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், உடைந்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், நொந்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், துவண்டு அவை கசங்கி பிழிந்து எடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, தூக்கி வீசப்பட்ட நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை காணப்படலாம். ஆகாரை நினைத்து கொள்ளுங்கள். அழுகுரலை கேட்க முடியாதபடிக்கு வேதனையோடு வனாந்தர திசையிலே தேற்றுவார் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அவளுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஆகாரே, பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட உடனே இந்த சத்தம் ஆகாரினுடைய செவிகளிலே உணர்ந்த உடனே, அவளுடைய உள்ளத்திலே அவள் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இது தேவனுடைய சத்தம்தான் என்று அவள் அடையாளம் கண்ட உடனே அவளுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வனாந்தர திசையிலே ஒரு ஊற்றுக்கண் உண்டானது. அல்லேலூயா. ஒரு ஊற்று உண்டானது. ஒரே ஒரு மனிதனுக்காக, ஒரு குழந்தையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, ஒரு குழந்தையினுடைய அந்த வறண்டு போன நிலைமையை அது ஈரமாக்கும்படியாக, பசுமையாக்கும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக, உயிர் கொடுக்கும்படியாக என் தேவன் ஒரு நீரூற்றையே ஆகாரனுடைய பிள்ளைக்காக, இஸ்மவேலுக்காக, ஆகாருக்காக கர்த்தர் உண்டு பண்ண முடியுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவ ஆவியானவர் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் உங்களை தேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன்.
வனாந்தரத்திலே எந்த மனிதர்களும் இல்லாத ஒரு இடத்திலே ஆண்டவர் ஆகாரை தேற்ற முடியுமானால், ஒருவேளை எல்லோரும் இருந்தும் உங்களை தேற்றுவார் இல்லாமல் ஒரு அனாதையை போல, கைவிடப்பட்ட ஒரு நிலையை போல, ஒருவேளை ஒரு தனிமை உணர்வோடு கூட ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நிலைமை என்கிற ஒரு பரிதாபகரமான நிலையிலே நீங்கள் ஒருவேளை நின்று கொண்டிருப்பீர்களே ஆனால், என் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கும் அவர் ஒரு நல்ல வார்த்தையை அவர் அறிவிக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் பதிவு செய்கிறேன். சங்கீதக்காரன் சொன்ன ஒரு 4 விதமான தேற்றுதல். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படி நம்மை தேற்றுவார்? ஒரு தாயை போல, ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி தேற்றுவாளோ அப்படியாய் தேற்றுகிற தேவன் என்கிற வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு மைய வார்த்தை, தேற்றுகிற தேவன். ஆனால் இந்த 4 விதமாய் எப்படி நம்மை ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார், எந்த நிலையில் இருக்கிற நம்மை தேற்ற விரும்புகிறார் என்று நம்ம ஒரு 4 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிப்பது நமக்கு மிகவும் அவசியம். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த 4 காரியங்களையும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக நான் சமர்ப்பணம் பண்ண வாஞ்சிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 23 verse 4. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதின் சங்கீதம், இந்த 23வது சங்கீதம், இத ஒரு குட் ஷெப்பர்ட் என்ற தலைப்பின் கீழே கொடுக்க, நல்ல மெய்ப்பர், நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பராய் இருந்து நம்மை அவர் தேற்ற விரும்புகிறார். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நேசிக்கிறான், ஆடுகளை பராமரிக்கிறான், ஆடுகளை மேல் கவனமாய் இருக்கிறான், ஆடுகளை விசாரிக்கிறான், ஆடுகளை அரவணைக்கிறான், ஆடுகளை கடிந்து கொள்ளுகிறான். ஆடுகளை கீழ்ப்படியாத போது அதை கடிந்து கொண்டு அடித்து அதை காலை கூட உடைச்சு தன்னுடைய தோள் மேல் அதை போட்டுக்கொண்டு அதை கவனமாய் கவனித்து இனி எந்த விதமான தவறான வழிகளிலும் போகக்கூடாது என்பதிலே அவன் மிக கவனமாய் இருந்து அந்த ஆட்டை பராமரிக்கிறான் அந்த மேய்ப்பன். காரணம், அந்த ஆட்டின் மேல் இருக்கிற கரிசனை, அந்த ஆட்டின் மேல் இருக்கிற அன்பு, அந்த ஆட்டை எப்படியாகிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் அந்த மெய்ப்பனுக்கு இருக்கிறபடினால, அப்ப ஆண்டவர் ஒரு மெய்ப்பனை போல நம்மை தேற்ற அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் இந்த இடத்திலே அவர் சொல்லும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. மரண இருள் வந்தது, மரணத்தினுடைய நெருக்கம் என்னை பிடித்தது, மரணத்தினுடைய திகில் என்னை பிடித்தது, மரணத்தின் விளிம்பிலே என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். இதுதான், இப்படி செஞ்சா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்படி பண்ணினா தான் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்தார்கள். மரணத்தின் விளிம்பு, எந்த விதமான சரீர சுதந்திரமும் இல்லை, மன சுதந்திரமும் இல்லை, எந்த விதமான குடும்ப சுதந்திரமும் இல்லை, எந்த விதமான ஒரு 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 ரிலாக்ஸேஷன் நாம் முடிவெடுக்கக்கூடிய எந்த விதமான கால சூழலும் அந்த இடத்திலே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒரு நிலை வந்தாலும் நான் பயப்படுவதில்லை. காரணம் என்ன? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். ஆண்டவர் மெய்ப்பன் 2 விதமான கோலை அவர் வைத்திருப்பார். ஒன்று, அந்த மெய்ப்பனுடைய கோல் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே மேலே வளைந்திருக்கும், ஒரு கைப்பிடியை போல வளைந்திருக்கும்.
அந்த வளைவு எதற்காக என்றால், இவர் போகிற இடங்களிலே மரக்கிளைகள் கொப்புகளை அந்த ஆடுகளுக்கு ஒடித்து அதை கொடுத்து அதை திருப்தியாக்கி அதை பசியார பண்ணி அதை இளைப்பார பண்ணி அதற்கு தண்ணீர் கொடுத்து அப்புறம் பத்திரமாய் அவர் பட்டியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். இது ஒரு விதமான கோல். இன்னொரு கோல் அவருடைய கரத்தில் எப்பொழுதும் இருக்கும். அது கொஞ்சம் கடுமையான கோல். என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு பயங்கரமான ஒரு தடி. அந்த தடியினுடைய முகப்பிலே அந்த கைப்பிடியிலே கொஞ்சம் மொத்தமானதாக இருக்கும். ஓங்கி அடித்தா பயங்கரமாய் வலிக்கும். அது வேதனையை தரும். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த கொப்பு காலில் மாட்டி இழுத்து தவறாய் போகிற அல்லது திசை மாறி போகிற கீழ்ப்படியாது இருக்கிற அந்த ஆடுகளை அது பிடித்து ஒரு அடி அடித்து அதை கட்டுப்பாடு பண்ணுகிற ஒரு கோல். தேவன் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற சொல்லுகிற அளவிலே இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் மெய்ப்பனை போல தேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கிறது சரி என்று சொல்லி, ஒருவேளை நாம் செய்கிறது சரி என்று சொல்லி, ஒருவேளை நாம் இப்படி போகிற ரூட்டு கரெக்டான ரூட்டு என்கிற நாமளே ஒரு முடிவு எடுத்து நாமளே மனுஷிகமாய் செயல்பட்டு நாமளே மனுஷிகமாய் யோசித்து சிந்தித்து இந்த வழியில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லது தான் நடந்திருக்கு, நாமளும் அதே மாதிரி போவோம் என்கிற நிலையிலே நாம் ஒரு வேளை முடிவெடுத்திருப்போமே. ஆனால் இந்த வசனத்தை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நான் எடுத்த முடிவுகள் எப்போ சரியில்லையோ, நான் செய்கிற காரியங்கள் எப்போ சரியில்லையோ, எப்போ எனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படலையோ, அப்போ தேவனுடைய கோல், மெய்ப்பனுடைய கோல், தேவனுடைய கரம் நம்மை தேற்றுவதற்காக, நம்மை சரிபடுத்துவதற்காக, நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்லுவதற்காக தேவனுடைய கோல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இரண்டாவது ஆண்டவர் எப்படி தேற்றுவாரா? சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 71 verse 21. 71வது அதிகாரம் 21வது வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் முதல்ல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மெய்ப்பனை போல ஆண்டவர் நம்மை தேற்ற, அவர் தேறுதல் சொல்ல, அவர் தம் மார்பிலே சாய்ந்து கொண்டு தேற்ற அல்லது தட்டி கொடுக்க அவர் வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை தேற்றுவதற்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம். அப்பா இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகள் இருந்திருக்கலாம், நம்முடைய உறவுகள் இருந்திருக்கலாம், நல்ல நண்பர்கள் இருந்திருக்கலாம், நமக்கு கைட் பண்ணுற நல்ல மென்டர்ஸ் நமக்கு இருந்திருக்கலாம். நம்முடைய சூழலிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நபர்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் தனிமையாக நிற்கிறேன், எனக்கு என்னை தேற்றுவார் இல்லை. ஆகார் வீட்டை விட்டு 2 முறை வெளியே போன ஒரு சூழலிலே காணப்பட்டாள். ஒரு முறை அவளாவே வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். கொடுமை தாங்க முடியல. அந்த இடத்துல பயங்கரமான வேதனை, பயங்கரமான பர்சிக்யூஷன். அவளுடைய சரீரத்தில் மிதமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டாள். மனதளவிலே அவள் காயப்படுத்தப்பட்டாள், சரீர அளவிலே காயப்படுத்தப்பட்டாள். இந்த நீ ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் ஆகாருக்கு நல்ல வரவேற்பு. ஆகார் நல்லவள், ஆகார் நல்ல கீழ்ப்படுகிறவள், ஆகார் நல்ல வேலைக்காரி, அவள் எகிப்து தேசத்திலேருந்து வந்தவள், அவளுடைய கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு,
அவர் ரொம்ப டேலண்டான ஆளு, எந்த ஒரு காரியத்தையும் செம்மையாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பாள். அவள் எந்த ஒரு வார்த்தை எஜமானி சொன்னாலும் அவள் அந்த வார்த்தைக்கு அல்ல தட்டுவதில்லை. இப்படியெல்லாம் பலவிதமான பாராட்டுக்கள் வாங்கினவ தான் இந்த ஆகார். ஆனா இப்ப ஆகாரை நினைச்சா எல்லாருக்கும் கசப்பு வந்துருச்சு, கசந்து போயிருச்சு. ஆகார பிடிக்கல, ஆகார வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆகார வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகாருக்கு வேலை பலுவை அவர்களுக்கு சுமத்த ஆரம்பித்தார்கள். ஆகாரு தாங்க முடியாத வேதனை, வயிற்றுக்குள்ள குழந்தை இஸ்மவேல் இருக்கிறான், வேதனையின் மேல வேதனை, துக்கத்தின் மேல துக்கம். அவள் தாங்க முடியல, வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டான். ஓடி போய் சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீரூற்றண்டையிலே என்ன செய்கிறாள், போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அவளை ஆகார், நீ ஏன் அழற, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. பாராட்டினவர்கள் ஒருவரும் இல்லை, மெச்சி கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஆகாரை குறித்து பெருமையாய் பேசினவர்கள் யாரும் இல்லை. ஆகாரை குறித்து நீ நல்லவள் என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை. ஆகார் ரொம்ப டேலண்ட், நீ ரொம்ப காரி அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் இப்ப ஒருத்தரையும் காணா, எல்லாம் மறைந்து போனார்கள். ஆகார் மட்டும் இந்த நீரூற்றண்டையிலே தனிமையாக்கப்பட்டவளாய் அவள் அமர்ந்து கொண்டு அப்படியே வேதனையோடு இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த நீரூற்றை ஆசீர்வதிக்கிறாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். யாரும் பார்க்கல, கவலைப்படாதீங்க. யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. அப்பா, நான் முன்னாடி நல்லா தானையா இருந்தேன், முன்னாடி நல்லா தானே அந்த குடும்பம் என்னை வச்சிருந்துச்சு, நல்லா தானேயா எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, நல்லா தானே இருந்தேன் சந்தோஷமா, இந்த சூழ்நிலையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தேன். ஆனால் இப்படி திடீர்னு எல்லாமே முடக்கப்பட்டு போய்விட்டதே, உனக்கு இது இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. 86வது சங்கீதம் 17வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 86:17, கர்த்தாவே என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அருமையானவர்களே, ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஆகாரே, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அங்கே உன்னை மேன்மைப்படுத்துவேன், மறுபடியும் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆதரவில்லை, தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. தேவன் சொல்லுகிற காரியம், மறுபடியும் உன் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. முன்னாடி இருந்தது போலவே கர்த்தர் உங்களை என்னை தேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். 3வது காரியம், சங்கீதம் 94:19 வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை, என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எனக்கு அருமையானவர்களே, 3வது, முதல்ல மெய்ப்பன் எப்படி ஆடுகளை தேற்றுவானோ அதுபோல கோலும் தடியும் நம்மை தேற்றும். 2வது, நான் இழந்து போன இந்த மேன்மையை மறுபடியும் ஆண்டவர் பெருக பண்ணி ஆண்டவர் என்னை மறுபடியும் தேற்றுவார் என்று வாக்குரைக்கிறார். 3வது, அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எந்த மனிதனுடைய ஆறுதலும் நிரந்தரமானதில்லை.
தற்காலிகமானது. அது ஒரு குறிப்பிட்ட சொற்ப காலம் மாத்திரமே அது இருக்கக்கூடியது. ஆனால் தேவனுடைய ஆறுதல்கள் அப்படி அல்ல. என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் சரீரத்தை அல்ல, என் மனதை அல்ல, என் ஆத்துமாவை, என் உள்ளான மனுஷனை. நான் உள்ளான மனுஷன்ல என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல, என்னால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியல, என்னால் உபவாசிக்க முடியல, என்னால் தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேச முடியல. அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேயா? அருமையானவர்களே, வேதம் சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்கள் ஆத்துமாவை, உங்கள் உள்ளான மனுஷனை, உங்கள் உள்ளுக்குள் இருக்கிற மனுஷியை, அந்த பலவீனப்பட்ட மனுஷனை, மனுஷியை, அந்த சோர்ந்து போய் உடைந்து போய் கசக்கி பிழியப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறதான அந்த உள்ளான மனுஷனை, மனுஷியை ஆண்டவருடைய ஆறுதல்கள், ஆண்டவர் நிறைய ஆறுதலை வச்சிருக்கிறார். எப்படி ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தணுங்கிறது ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாம இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை உங்களுக்கு எனக்கும் அவர் தருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். 4வது காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 119:76 நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஒரு ஜெபம் அந்த இடத்துல நடக்குது சங்கீதக்காரனுக்கு. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அப்போ ஒரு மெய்ப்பனை போல கோலும் தடியும் வச்சு நம்மை தேற்றுகிறார். இப்போ ஆண்டவர் ஒரு 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 தாயை போல இணைந்து மறுபடியும் நம்மை தேற்றுகிறார். நம்முடைய மேன்மை, இழந்து போன மேன்மையை நமக்கு பெருக பண்ணி அவர் தேற்றுகிறார். 3வது, அவருடைய ஆறுதல்களை கொண்டு, அநேக ஆறுதல்கள் அவரிடத்தில் உண்டு. அவர் அனுகூலமாய், துணையாய், அடைக்கலமான தேவன். அப்படிப்பட்ட ஆறுதல்களினாலே நம்மை தேற்றுகிறார். இறுதியாக அவருடைய கிருபை வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, வெளியில் உலகத்தில் இருக்கிற போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் சொன்னாரான்னு தெரியல. ஆனால் வேதத்தை நேசிக்கிற உங்களுக்கு எனக்கும், ஜெபம் பண்ணுகிற உங்களுக்கு எனக்கும், தேவனோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும், இந்த சபையோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே ஒரு தேற்றல், ஒரு தேறுதல் நமக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் இந்த 4 விதமாய், இந்த 4 கால சூழலிலே, இந்த 4 சூழலின் அடிப்படையிலே தேவன் நம்மை தேற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது சரீர உபாதைகளினாலே நீங்கள் நெருக்கடியில் இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளினாலே பலவிதமான நெருக்கத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம், பற்றாக்குறையிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், தேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் நம்பும் போது, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது, என் தேவன் உங்களையும் என்னையும் அவர் தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை அப்படியே தூக்கி வீசிட்டு போகிற தேவன் அல்ல. எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே தாய் தன் குழந்தையை அணைத்துக் கொள்வது போல, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை ஏற்றுக்கொள்வது போல உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து, உங்களை நேசித்து, உங்களை கட்டி அணைத்து, உங்களை இறுக பிடித்து கொண்டு, உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு, உங்களுடைய கால்கள் வழுவி போகாதபடிக்கு உங்களை தேற்றுவதற்கு அவர் வல்லமில்ல தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக. ஏசாயா 66